அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற விஷயங்கள சொல்லிட்டு வர்றோங்க. நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியா பல்வேறு வகையான கல்விகள் பத்தியும், கல்லூரிகள் பத்தியும் சொல்லிட்டு வரோம். இதுல இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. சார் நாங்க தமிழ்நாட்டுல சிறந்த பொறியியல் கல்லூரிகள்ல படிக்க விரும்புறோம். அதுவும் பர்ட்டிகுலரா கோயம்புத்தூர் ரீஜியன்ல படிக்க விரும்புறோம். ஸோ கோயம்புத்தூர் ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஒரு டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜ் கல்லூரிகள் பத்தி தகவல்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ரீஜியன்ல இருக்கக்கூடிய டாப் 25 கல்லூரிகள் பத்தி தான் இன்ஜினியரிங் கல்லூரிகள் பத்தி தான் பேச போறேன். இப்போ கோயம்புத்தூர் ரீஜியன் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் கணக்கு வருவாங்க. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் உதகமண்டலம். இந்த 4 டிஸ்ட்ரிக்டையும் கவர் பண்ணி தான் நம்ம வந்து டீட்டெயில்ஸ்ங்கிறது எடுத்திருக்கோம். இதுல நான் எப்படி உங்களுக்கு டாப் 25 காலேஜஸ்ங்கிறது கொடுக்க போறேன்னா, நான் என்ன அனாலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டுல 440 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. இந்த 440 பொறியியல் கல்லூரிகளையும் காமனா இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ அப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை மட்டுமே நம்ம காமனா வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆனது எந்த கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஓசிங்கிற ஒரு கேட்டகரி எடுத்துக்கிட்டேன். ஓசியில தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எல்லா விதமான கம்யூனிட்டி மக்களும் சீட் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கேட்டகரியா இருக்கிறது ஓசி. ஸோ அப்போ அதோட க்ளோசிங் கட் ஆஃப் வச்சு தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, கல்லூரிகளை தரவரிசைப்படுத்தி இருக்கிறேன். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நீங்க சொல்லக்கூடிய சில கல்லூரிகளில் பிளேஸ்மெண்ட் இல்லைங்களாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைங்களாம், பட் வந்து மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்ப நான் வந்து லாஸ்ட் இயரோட ஓசி க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கோயம்புத்தூர் ஜோன்ல இருக்கக்கூடிய ஒரு 25 பொறியியல் கல்லூரிகள் பத்தி தான் பேச போறேன். இதுல ஃபர்ஸ்ட் இடத்த பிடிக்கிற கல்லூரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். நம்மளுக்கு 199.5 அப்படிங்கிற கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கல்லூரி என்ன பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடின்னு சொல்லுவாங்க. 198ங்கிற கட் ஆஃப் வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து சீட்டுங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஓசி கேட்டகரியில் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்த கல்லூரியானது ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 197.5க்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்த இடத்துல என்ன கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். 197க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரியில் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அடுத்த இடங்கள்ல குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 195.5க்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்த இடத்துல எந்த கல்லூரி மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். 194க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்த இடத்துல ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். 193.5க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அதுக்கு அடுத்த இடத்துல என்ன கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 192க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அதுக்கு அடுத்த இடத்துல என்ன கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. கிட்டத்தட்ட இந்த 2 கல்லூரியுமே சேம் கட் ஆஃப்ல தான் முடிஞ்சிருக்கு. கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 192ல க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு. 191.5ங்கிற கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே கட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரும் 191.5ங்கிற கட் ஆஃப்க்கு நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்த இடத்துல ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியான பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 189.5ங்கிற கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா, பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 187.5ங்கிற கட் ஆஃப்க்கு நமக்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் பிளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வட்டமலைப்பாளையம் கோயம்புத்தூர். 187க்கு சீட்டு முடிஞ்சிருக்குங்க. நெக்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோடு. 186.5க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்த இடத்துல என்ன கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 185.5ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரியில் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அதே கட் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலையும் நமக்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்த இடத்துல என்ன கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 183க்கு வந்து சீட்டுங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் க்ளோஸ் ஆயிருக்குங்க. நெக்ஸ்ட் பிளேஸ்ல கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சரணம்பட்டி கோயம்புத்தூர். 182.5க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 181ல 2 கல்லூரிகள் ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர் மற்றும் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்
அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த 2 கல்லூரிகளுமே 181க்கு க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்த இடத்துல என்ன கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காங்கேயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ப்ரீவியஸா பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்னு இருந்துச்சுங்க. ஈரோடு பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்னு இருந்துச்சு. காங்கேயம் திருப்பூர் மாவட்டம் 179க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்த இடத்துல யார் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 177.5க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பிளேஸ் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பச்சாபாளையம் கோயம்புத்தூர் 176.5க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்த இடத்துல 176ங்கிற கட் ஆஃப்ல 2 கல்லூரிகள் வர்றாங்க. ஒன்று கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எல்என்டி பைபாஸ் கோயம்புத்தூர். இந்த 2 கல்லூரிகளுமே 176ங்கிற கட் ஆஃப் வந்து சீட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் கோயம்புத்தூர் ரீஜியனில் இருக்கக்கூடிய டாப் 25 இன்ஜினியரிங் கல்லூரிகள் பற்றின தகவல்கள். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கல்லூரிகள், கவுன்சிலிங் ப்ராசஸ் மற்றும் படிப்புகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.